பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் பத்து 1ஆம் திருமொழி 9ஆம் பாசுரம். பதக முதலை வாய்ப்பட்ட களிறு கதறி கை கூப்பி என் கண்ணா கண்ணா என்ன உதவ புல் ஊர்ந்து அங்கு உறுத்துயர் தீர்த்த அதகன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். கர்காச்சாரியார் ஆயிரட்ட சொல்கிறாராம், கண்ணன் பயமுறுத்துவதற்காக கையில் சங்கு சக்கரத்தோடு வரல, நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், நான் உங்களுக்காக இருக்கேன், உங்களை நான் காப்பாற்றுவேன்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு சங்கு சக்கரத்தை அப்பப்போ எடுத்து காட்டுறான் அப்படின்னு சொல்கிறதா தான் இந்த பாசுரம் அமைச்சிருக்கார் பெரியாழ்வார். என்ன சொல்கிறாருன்னா, பதக அப்படின்னா ரொம்ப கொடியான்னு அர்த்தம். இந்த கொடுமையான முதலையோட வாயில் அகப்பட்ட கஜேந்திரன் என்ற யானை அகப்பட்டு கொண்டது இல்லையா, அது தன் முயற்சியால் காப்பாற்றி கொள்ள முடியவே இல்லை. 1000 வருஷம் போராடி பார்த்தது, ஆனால் முடியலை. அதனால என்ன பண்ணுறது, கதறி அழுது, எப்படி அழகுதான், கையை கூப்பி கண்ணா கண்ணா என்று தொழுது, அதுக்கப்புறம் அஞ்சலி செய்தது இல்லையா, உடனே பகவான் என்ன பண்ணார், அதை ஏற்றுக்கொண்டார். அது என்ன, எப்படி அது அஞ்சலி செய்ய முடியும் அப்படின்னாக்க, யானைக்கு தும்பிக்கை இருக்குல்ல, அந்த ஒன்றை மட்டும் தூக்கினாலே பகவான் புரிஞ்சுப்பார் அஞ்சலின்னு. அதை ஏற்றுக்கொண்டு விட்டார் பகவான். உடனே யானைக்கு உதவுறதுக்காக என்ன பண்ணார், கருடன் மேலே வேகமாக ஓட்டின்னு வந்து பொய்கை கரைக்கு வந்து யானையை ரட்சித்து யானையோட பெரிய துயரத்தை நீக்கினாராம். அதாவது எப்படி, தாமரையை அது தன் உயிர் போகிறதுக்காக கவலைப்படலை, தாமரையை திருவடியில் சேர்க்கணுமே முடியாமல் போயிடுத்தேன்னா கண்ணா கண்ணான்னு கூட்டுதான். அதை தான் பெரிய துயர் நீங்கியது அப்படிங்கிறார். அதகன் அப்படின்னா எதிரிகளை அழிப்பவன் அர்த்தம். கரெக்டாக பெரியார் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு வார்த்தைகள் போடுறார். அப்படிப்பட்ட எதிரிகளை அழிக்கக்கூடியவன் அர்த்தம். அப்படிப்பட்ட கண்ணன் நம் பயங்களை போக்குவதற்காக சங்கு சக்கரம் காண்பித்து அப்பூச்சி காட்டுகின்றான். பகைவர்கள் பயந்து ஓட அப்பூச்சி காட்டுகின்றான். நமக்கு அருள் புரிவர், பகைவர்களுக்கு பயமுறுத்துவர் அப்படின்னு பெரியாழ்வார் யசோதை இந்த பாசுரத்தை சொல்கிறார். பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் பத்து 1ஆம் திருமொழி 10ஆம் பாசுரம். வல்லாள் இலங்கை மலங்க சரந்துறந்த வில்லாளனை விட்டு சித்தன் விரித்த சொல் ஆர்ந்த அப்பூச்சி பாடல் இவை 10ம் வல்லார் போய் வைகுந்தம் மன்னி இருப்பரே. இது பலசுதி பாசுரம். இதில் ராமரை பற்றி சொல்கிற பெரியாழ்வார். என்னன்னாக்க, வலிமையான அரக்கர்களை கொண்ட இலங்கை முழுசும் என்ன பண்ணார், கலங்கும்படி பானத்தை கலக்கடிச்சு ஏவினார் இல்லையா. யாரு, வில்லை ஆட்சி செய்த ராமர், வில்லாளன்லேயே அவர் வில்லை ஆட்சி செய்த ராமர். அவர் தான் இப்போது அப்பூச்சி காட்டும் கண்ணனாக வந்திருக்கார். எவ்வளோ ஒரு எளிமை அவர் காட்டியிருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட அந்த எளிமையை காட்டுகின்ற கண்ணனை பற்றி விஷ்ணு சித்தர் விரிவாக பாடிய நல்ல சொற்கள் நிறைந்த அப்பூச்சி பாடல்களை, அந்த எப்படி 10 பாடல்களையும் யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் அர்ச்சிராதி மார்க்கம் வழியாக, அதான் போய் அப்படிங்கிறார் இல்லையா, அது அர்ச்சிராதி மார்க்கம் வழியாக வைகுண்டம் அடைவார்கள். அது மட்டும் இல்லை, அங்கேயே நிலையாக இருப்பார்கள், திரும்பி வருவதில்லை அப்படிங்கிறார். இதோட 2ஆம் பத்து முதல் திருமொழி நிறைவு பெறுகிறது.